சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் பரமபதம் ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். மேலும் விவரங்கள் பகிரலாம். வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணி வைகுண்ட பார்த்தசாரதி திருக்கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலையே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வரும் இந்த வளர்ப்புற ஏகாதசி திதி அன்று வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். நாடு முழுவதும் உள்ள அந்த விஷ்ணு கோவில்களில் இந்த விழா கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. தென்னிந்தியாவில் இந்த நாளானது வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில், பத்திரநாத கோவில் ஆகிய இந்த பிரமாதமான கோவில்களில் இந்த கொண்டாடப்படுவது வழக்கமாக ஒன்று. மார்கழியில் வரும் வளர்ப்புற ஏகாதசி திதி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து அதிகாலையில் பரமபத வாசல் திறக்கப்படும், அதாவது சொர்க்க வாசல் திறக்கப்படுவதால் விஷ்ணு பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலில் மேலதாளங்கள் முழங்க பரமபதல் வாசல் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிறப்பு தரிசனத்திற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அதற்காக வரிசையில் நின்றும் அந்த சாமி தரிசனத்துக்காக காத்துக் கொண்டிருந்தனர். மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும், குறிப்பாக கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி போன்ற அனைத்து வசதிகளுமே இங்கே இந்த கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் சிறப்பு வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த முதியோர்களுக்கு என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்றும் அந்த சிறப்பு வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கோவிலுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்கள் குற்றங்கள் எதுவும் தடுக்காமல் இருக்க அதிக போலீசார் பாதுகாப்பிலும் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒலிபெருக்கி மூலம் திருட்டு சம்பவங்கள் நடக்காமல் இருக்க பாதுகாக்க இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த மோப்பனாய் வைத்து கூட அந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினர். அதே போல் அவசர உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது.